Good morning, students. Okay, today we are going to see the X-ray class continuation. Okay, X-ray we see about the diffusion. Up to diffusion we see about just one glance. Okay, by ஏற்கனவே நடத்துனத அப்படியே ஒரு glance வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எக்ஸாம்க்காக 2 weeks என்னாச்சு 2 weeks வந்து எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால என்ன ஆயிருக்கும் இதில் கொஞ்சம் மறந்துட்டு இருப்பீங்க. அதனால நடத்துனதை நான் திருப்பி ஒரு முறை ஒரு glance வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நேற்று முடிச்சோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ டாபிக். ஓகேவா? பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 39 அது வந்து பார்த்தீங்கன்னா see the last கீழே வந்து பாருங்க. கீழே we can say அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. We can say that air is also a matter though we cannot see it. It occupies space and also mass. ஓகேவா? இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படி பார்த்தா கேஸ் மேட்டர் வந்து என்ன 3 மேட்டர் இஸ் இன் 3 ஸ்டேட்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோமா. ஒன் இஸ் a solid and then one is a liquid, last one is gas. ஓகேவா? இப்போ இந்த கேஸ் என்னதான் சொல்றாங்க gas is also matter. ஏன் வந்து மேட்டர் அப்படினு சொல்றாங்கன்னா because gas என்ன பண்ணும் it occupies space and also has mass. ஓகேவா? அது இருக்கனால தான் என்ன சொல்றாங்க கேஸும் ஒரு மேட்டர் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரை டெஸ்ட் யுவர்செல்ஃப். ஓகேவா? நான் இங்க எழுதி போறேன் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க உங்க புக்ல. டெஸ்ட் யுவர்செல்ஃப் நேம் தி ஆப்ஜெக்ட் which is brittle and transparent. ஓகேவா? brittle அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கீழ போட்டா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் உடைஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ். ஓகேவா? கிளாஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா நேம் தி ஆப்ஜெக்ட் which can be stitched. stitched அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் பிடிச்சி இழுக்கலாம். பட் ஆனா இழுக்கும்போது என்ன ஆக கூடாது பிரேக் ஆக கூடாது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட் அண்ட் ஸ்பாஞ்ச். இந்த ரப்பர் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் இந்த சின்ன சைஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? அதுவே நம்ம என்ன பண்ணோம் பிடிச்சி இழுத்தோம் இந்த பக்கமும் ஹேண்ட் வச்சு என்ன பண்ணீங்க பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் ஸ்ட்ரெச் ஆகுமா ஐ மீன் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. ஓகே அது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச் என்ன நம்ம இப்ப வீடு கட்டும் போது ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா செங்கல் ஷேப்ல இருக்கு இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச். அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நேம் டு ஆப்ஜெக்ட் which can be bent. ஓகேவா? எதை சொல்றோம் ஆப்ஜெக்ட் பெண்ட் பண்ணணும். ஓகேவா? பெண்ட்னா என்னது வளைக்கிறது. ஓகேங்களா? என்னென்ன ஆப்ஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து பிரான்ச். நம்மளுடைய மரம் இருக்கா மரம் வந்து காத்தடிக்கும் போது என்ன ஆகும் அப்படியே வளையுமா. So that is one example. And newspaper. ஓகேவா? நியூஸ்பேப்பர் நம்ம சுத்தி என்ன பண்ணலாம் பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹியூமன் நாம என்ன பண்ணலாம் பெண்ட் பண்ணலாமா. இப்போ வந்து கீழே ஏதாச்சும் திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பாடியை பெண்ட் பண்ணி கீழே ஒரு ஆப்ஜெக்ட் எடுப்போமா. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி என்ன பண்ணுவோம் வளைக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணலாம் பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் a example for என்னது பெண்ட். ஓகேவா? பெண்ட் இது வந்து ஸ்ட்ரெச்சுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து brittle and transparentக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் we see 3.4 compressibility of gas compared to liquid and solid. ஓகேவா? compressibility அப்படினா என்னன்னா ஒண்ணும் இல்ல கம்ப்ரஸ்னா என்னது அழுத்துறது. ஓகே கம்ப்ரஸ்னா என்னது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ வந்து ஒரு பேக் இருக்கு. நீங்க வந்து இப்போ வந்து லீவ் விட்டாங்க இப்போ 1 வீக் லீவ் விட்டாங்க அப்ப நீங்க ஏதோ ரிலேஷன் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க பேக்ல உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க பேக் பண்ணிருப்பீங்களா. அப்போ இதான் பேக். உங்களுடைய ட்ரெஸ் என்ன பண்ணிருப்பீங்க இங்க அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சப்போஸ் அந்த பேக் பத்தலன்னா என்ன பண்ணுவோம் அழுத்துவோமா. இந்த ட்ரெஸ் என்ன பண்ணுவோம் இப்படி நல்லா அழுத்தி மேல வேற ட்ரெஸ் வைப்போமா.
அழுத்துறதா என்னது கம்ப்ரஸபிலிட்டி. இந்த கம்ப்ரஸபிலிட்டி என்ன பண்றாங்கன்னா சாலிட் லிக்விட் கேஸ்க்கு வந்து கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் இந்த கேஸ் உடைய கம்ப்ரஸபிலிட்டி எது கூட கம்பேர் பண்றாங்க? சாலிட் கூட லிக்விட் கூடயும் கம்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 40 பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் a solid are not compressible, liquid are hardly compressible, gases are compressible. ஓகேவா? இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் கன்சிடர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு சாலிட். ஃபார் எக்ஸாம்பிள் சாக் பீஸ் பவுடர் இருக்கா? சாக் பவுடர், சுண்ணாம்பு பவுடர், ஏதாச்சும் ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இந்த பாட்டில ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபில் பண்ணிட்டு இந்த பிஸ்டல், இது வந்து பிஸ்டல் நம்ம வந்து கை பிடிச்சி அழுத்துறதுக்காக இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை பிடிச்சி நீங்க அழுத்துனீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ், ஒரு எம்டி ஏதோ எம்டி வெசல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுல சாக் பவுடர், ஐ மீன் சுண்ணாம்பு பவுடர் வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஃபில் பண்ணி வச்சிடுங்க. ஓகேவா? ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த பிஸ்டல் இருக்கா? பிஸ்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கைப்பிடி. ஓகேவா? இந்த கைப்பிடி இருக்கிற இது வந்து மெட்டலால மேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இங்க இருக்கா? ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹேண்ட் நம்ம பிடிச்சி என்ன பண்ணலாம்? இப்படி கீழே கம்ப்ரஸ் அப்படின்னா அழுத்தத்துக்காக இந்த ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க? சாக் பவுடரை என்ன பண்ணிருக்கீங்க? ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? சாக் பவுடரை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த பிஸ்டல் எடுத்து என்ன பண்ணும்? இதை கம்ப்ரஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்க ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, இது ஃபுல்லா என்ன பண்ணிட்டீங்க? சாக் பவுடர் போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டீங்க இந்த பாட்டில. ஓகேவா? இப்போ நீங்க இந்த பிஸ்டல் எடுத்து இப்ப அழுத்தீங்கன்னா உங்களால அழுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகேவா? அழுத்த முடியாது. ஓகேவா? அதே மாதிரி லிக்விட், இப்போ நீங்க இதே இந்த வெசல்ல நீங்க என்ன பண்றீங்க? இப்போ வாட்டரை என்ன பண்றீங்க? ஃபுல் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பிஸ்டல் எடுத்து நீங்க வந்து கம்ப்ரஸ் அழுத்துனா ஒரு அளவுக்கு என்ன ஆகும்? நம்மளால அழுத்தம் ரொம்ப கொஞ்சம் நிறைய நம்மளுடைய ஃபோர்ஸ் போட்டாதான் என்ன பண்ண முடியும்? அந்த லிக்விட கொஞ்சமா நம்மளால என்ன பண்ண முடியும்? கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லிக்விட். இப்போ என்ன பண்றீங்க? லிக்விட், வாட்டர், கேஸ். இப்போ நீங்க ஒரு கேஸை வந்து ஃபில் பண்றீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸை நீங்க ஃபில் பண்றீங்க. இப்போ பிஸ்டல் வச்சு என்ன பண்ண போறோம்? கம்ப்ரஸ், அழுத்த போறோம். ஓகேவா? அழுத்துனா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்மளால இப்போ வந்து கேஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாக் பவுடர் வந்து இந்த பாட்டில்ல ஃபில் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபில் பண்ணிட்டு நம்ம பிரஸ் பண்ணா, கம்ப்ரஸ் பண்ணா அது என்ன ஆகாது? கம்ப்ரஸ் ஆகாது. ஓகேவா? இதுல என்ன தெரியுது? சாலிட் வந்து என்ன ஆகாது? கம்ப்ரஸ், அதனால அது வந்து அழுத்த முடியாது. ஓகேவா? அதே மாதிரி லிக்விட் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன பண்ண முடியும்? அழுத்த முடியும். ஓகேவா? அதே மாதிரி கேஸ் பாருங்க. இங்க பாருங்க, பிஸ்டல் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கு? அந்த பாட்டிலோட என்னது எட்ஜ்லயே இருக்கா? அது வந்து என்ன பண்ண முடியல? கீழே அழுத்த முடியல. ஓகேவா?
அதே மாதிரி இங்க லிக்விட் பாருங்க ஓரளவுக்கு அந்த என்ன பண்ணிருக்கு அந்த பிஸ்டல் வந்து என்ன இருக்கு உள்ள போயிருக்கு ஓகேவா. அதே மாதிரி கேஸ் பாருங்க கேஸ் ஃபில் ஆயிருக்கு. இந்த கேஸ் இது வந்து எந்த வரைக்கும் போயிருக்கு இந்த பிஸ்டல் கீழே வரைக்கும் அந்த பாட்டிலுடைய ஓபனிங் இது இந்த வரைக்கும் வந்திருக்கா. சோ அதுல என்ன தெரியுது கேஸை கம்ப்ரஸ் பண்ண முடியும் சாலிடா கம்ப்ரஸ் பண்ண முடியாது ஓகேவா. அதே மாதிரி லிக்விடா ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கம்ப்ரஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு எடுத்துக்கோங்க. இந்த போர்டு இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ஓகேவா. இந்த போர்டை உங்களால கம்ப்ரஸ் அழுத்தி இதோட ஷேப்பை மாற்ற முடியுமா கெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த போர்டு இருக்குப்பா இந்த போர்டுடைய போர்டு என்ன பண்றீங்க அப்படி ஃபோர்ஸா அழுத்துறீங்க ஓகேவா. அழுத்தி இதோட ஷேப்பை நீங்க மாற்ற முடியுமா. கை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஓகேவா. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ஓகேவா. சாலிட் என்ன பண்ண முடியாது இருந்து தெரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டீங்களா. சாலிட வந்து என்ன பண்ண முடியாது நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னேன். பிகாஸ் சாலிட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேவா. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் எதுல சாலிட்ஸ்ல ஓகேவா. லிக்விட்ஸ் எப்படி இருக்கும் பார்ட்டிகல்ஸ்ல எப்படி அரேஞ்ச் இருக்கும் ஓரளவுக்கு ஃப்ரீயா பார்ட்டிகல்ஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஆனா கேஸ்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் பார்ட்டிகல்ஸ் நம்ம ரேண்டமா இந்த மாதிரி ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேவா. அதனால தான் சாலிட் என்ன பண்ண முடியாது நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. அங்க லிக்விட் பாருங்க நம்மளால ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும் கம்ப்ரஸ் பண்ண முடியும். கேஸ ஃபுல்லா நம்ம என்ன பண்ண முடியும் கம்ப்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் ஓகேவா. அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணலாம் நம்ம அத ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டில்ல அடைக்கலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு எடுத்துக்கோ. இந்த போர்டை வந்து என்ன பண்ண முடியாது கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த போர்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் ஃபோன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போனை ரெண்டு சைடும் வச்சு அழுத்துங்க ஓகேவா. அழுத்துனா அது என்ன ஆகும் மொபைல் என்ன ஆகும் கம்ப்ரஸ் ஆகுமா. இப்போ உங்களுக்கு மொபைலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெருசு இருக்கு. இப்போ இந்த பக்கமும் நீங்க என்ன பண்றீங்க ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றீங்க. இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா உங்களுடைய மொபைல் வந்து சைஸ் குறையுமா நோ. அந்த சைஸ் என்ன ஆகாது சேஞ்சே ஆகாது. பிகாஸ் மொபைல் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ஓகேவா. அதே மாதிரி நம்ம வீட்டுல சேர் இருக்கா சேர் பெஞ்ச் எல்லாம் இருக்கும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட்ஸ். அதை நீங்க அழுத்தி பாருங்க. அழுத்தினா உங்களால அது வந்து ஷேப் மாறுதான்னு பாருங்க ஓகேவா. என்ன ஆகாது அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் ரொம்ப பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா. புரிஞ்சுதா. இதான் வந்து இங்க வந்து ஒரு கதை. இப்ப பின்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல அததான் இங்க என்ன சொல்லிருக்காங்க வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. சரி பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. compressibility of gas compared to the liquid and solid. Take the three identical syringes ஓகேவா. Close the nozzle tightly with the cork ஓகேவா. இது வந்து சிரிஞ்ச் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்கல்ல அது வந்து எடுத்துக்க சொல்றாங்க. 3 சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க ஓகேவா. 3 சிரிஞ்சில் ஒரு சிரிஞ்சில் என்ன பண்ணுங்க சாக் பவுடர் சாக் பீஸ் பவுடர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொன்றுல வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொன்றுல கேஸ் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும் கீழே வந்துடும் ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆஃப்டர் ரிமூவிங் த plug first let us fill it with fine chalk powder. first இருக்கிற சிரிஞ்சில fine chalk தூள் பண்ண chalk powder fill பண்ண சொல்றாங்க. try to press plug down. what do you observe. இப்போ என்ன பண்ணீங்க அந்த சிரிஞ்சை பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணா உங்களால பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா. அப்போ நீங்க பிரஸ் பண்ண முடியுமா நோ முடியாது. ஏன்னா சாலிட் என்ன பண்ண முடியாது கம்ப்ரஸ் பண்ண முடியாது.
Now let us fill the second one with the water. Second syringe water ஆல fill பண்ணுங்க. Press the plugger down. இப்போ என்ன பண்ணனும்? புடிச்சி அழுத்தணும். What do you observe? Let us now draw the pistol back to suck air in the third one. இப்போ third syringe ல என்ன பண்றீங்க? இப்போ எப்படி ஹாஸ்பிடல்ல நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அல்ல மெடிசன் வந்து எடுப்பாங்களா? அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? ஹேர் நீங்க புடிச்சு நார்மலா புடிச்சு இழுத்தாலே என்ன பண்ணும்? ஹேர் வந்து ஃபில் ஆயிடும். ஓகேவா? ஃபில் ஆனதுக்கு அப்புறம் press the plugger down. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த சிரிஞ்சை பிரஸ் பண்றீங்க. What do you observe? It is easy or hard to observe. இப்போ என்ன சொல்றாங்க? மூணு சிரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒன்றுல ஃபைன் சாக் பவுடர் வந்து வச்சிடுங்க. ஓகேவா? this example for solid. லிக்விடுக்கு வாட்டர் போர் பண்ண சொல்றாங்க. கேஸுக்கு ஹேர். நீங்க நார்மலா எம்டி சிரிஞ்சு புடிச்சு இழுத்தீங்கன்னா அங்க என்ன ஃபில் ஆகும்? ஏர் வந்து ஃபில் ஆயிடும். ஓகேவா? சோ record your observation and share among in the group members. ஓகேவா? You could have observed that the plugger move freely in the syringe with air then in water. It is difficult to press the liquid and the piston hardly moved in chalk powder. Thus we conclude that the gases are highly compressible as compared to liquid and solid. ஓகேவா? கேஸ் என்ன பண்ணலாம்? சீக்கிரமா நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியும். பட் சாலிட் அண்ட் லிக்விட் என்ன பண்ண முடியாது? you need to push more. நம்மளுடைய ஃபோர்ஸ் அதிகமா அப்ளை பண்ணாதான் லிக்விட் என்ன பண்ண முடியும்? கம்ப்ரஸ் பண்ண முடியும். பட் சாலிட் என்ன பண்ண முடியாது? கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்க. ஓகே, ஒரு சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சிரிஞ்ச் நம்ம ஊசி போற சிரிஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுங்க? ஒன்றுல லிக்விட் நம்ம வாட்டரை வந்து சக் பண்ணி ஒரு சிரிஞ்சில் வாட்டர், இன்னொரு சிரிஞ்சில் கேஸ், இன்னொரு சிரிஞ்சில் உங்ககிட்ட சாக் பீஸ் போடுறது அப்படி இல்லைன்னா மண் இருக்கா? மண் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை ஃபில் பண்ணி நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பாருங்க. ஓகேவா? Think to learn liquefaction of gases. Page number 40 ல வந்து பாருங்க. Liquefaction of gas அப்படினா என்ன அப்படினு பார்க்கலாமா? Liquefaction of gas. ஓகேவா? அப்படினா என்ன அப்படி பார்க்கலாம். Liquefaction of gas is a process by which substance in their gaseous states are converted into liquid state. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? வாட்டர் gaseous ஸ்டேட்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அத லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்க நம்ம வீட்ல வந்து வாட்டர் வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு என்ன பண்ணுங்க? பாயில் பண்ணுங்க. ஓகேவா? பாயில் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும் அந்த வாட்டர். ஓகேவா? கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆவி போகுமா? அந்த ஆவி போகும்போது நீங்க ஒரு பிளேட், ஒரு அலுமினியம் பிளேட் வச்சு என்ன பண்ணணும்? அங்க வச்சு இது என்ன பண்ணணும்? அப்படியே இப்படி பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? பிளேட்டை வந்து பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அந்த வேப்பர் ஆகுற என்னது? அந்த வாட்டர் அந்த பிளேட்ல என்ன பண்ணும்? பட்டு என்ன ஆகும்? அது வந்து லிக்விடா வாட்டரா திருப்பி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். That is called liquefaction of gas. ஓகேவா? liquefaction of gas அப்படினா என்னன்னு புரியுதா? கேஸா வேப்பர் ஆகுற கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து வேப்பர். வேப்பர்னா என்னது? வேப்பர் மீன்ஸ் ஆவி ஆகிறது. ஓகேவா? வாட்டர் வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அது வந்து வேப்பர் ஆவியா மாறும். ஓகேவா? அந்த ஆவியா போற வாட்டர் என்ன பண்ணலாம்? நாம திருப்பி லிக்விடா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த process பேர் தான் liquefaction of gas. புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து போர் பண்ணி தட்டு போட்டு மூடிடுங்க. ஓகேவா? நீங்க அது என்ன பண்ணணும்? ஸ்டவ் பத்த வச்சு நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா?
ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அந்த பிளேட்டை எடுத்தீங்க, பிளேட் எடுத்தா அது நிறைய வாட்டர் வந்து என்ன ஆகும், ஒவ்வொரு டிராப் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகும் கீழே வந்து விழும். அது ஏன் வந்து அந்த பிளேட்ல இருந்து டிராப் ஆஃப் வாட்டர் கீழே விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வெசல்ல என்ன பண்றோம், வாட்டரை போர் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பிளேட் வச்சு என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, ஹீட் வந்து ஸ்டவ் பத்த வச்சு அது வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வாட்டர் பாயில் ஆகும்போது என்ன ஆகும், 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல திருப்பி நாம என்ன பண்ணோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணாம அப்படியே எரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வாட்டர் என்ன ஆகும், வேப்பர் ஆவியாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோமா வெசல. சோ இந்த ஆவியாக இந்த கேஸ் வந்து என்ன ஆகும், இந்த பிளேட்ல போய் அப்படியே என்ன ஆகும், ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கும்போது அந்த ஆவியா போன வாட்டர்லாம் என்ன ஆகும், பிளேட்ல அப்படியே என்ன ஆகும், ஸ்டோர் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்னவா மாறிடும், லிக்விடா மாறிடும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் as liquefaction of gas. ஓகேங்களா?